ஸ்ரீராம ஜெயம். செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியானே வேங்கடவா, நின் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் அரம்பயரும் கிடந்து எங்கும் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனே. குலசேகர ஆழ்வார்ஜியர் திருவடியிலே சரணம். அகலகில்லேன் இறையும் என்று அலர்மேல் மங்கை உரை மார்பா, நிகரில் புகழாய் உலகம் மூன்று உடையாய் என்னை ஆழ்வானே. நிகரில் அமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே, புகழொன்றில்லா அடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே. நம்மாழ்வார் ஜெயர் திருவடியிலே சரணம். எல்லாம் வல்ல ஸ்ரீ சுந்தரவள்ளி ஸ்ரீ சவுந்தரவள்ளி சமேத ஸ்ரீ சுந்தர வரதராஜ பெருமாள் திருக்கோயிலிலே அற்புதமான பராபவ தமிழ் வருஷ நல்ல நாளிலே உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே மட்டற்ற மகிழ்ச்சி. இந்த அருமையான ஏற்பாடை செய்திருக்கக்கூடிய காங்கேயநல்லூர் தர்மரக்ஷண சமிதியினுடைய பொறுப்பாளரும் மனவளக்கலை மன்றத்தின் பொறுப்பாளருமான அருமை சகோதரர் திரு விநாயகமூர்த்தி அவர்களுக்கும், நம்முடைய நிகழ்ச்சி என்றால் தவறாமல் கலந்து கொண்டு வழிநடத்தும் திரு மதி அவர்களுக்கும், இந்த ஒளி வாங்கியை அமைத்து மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கிற அண்ணன் செந்தாமரை அவர்களுக்கும், நம்முடைய நிகழ்ச்சிகள் வெளியே தெரியும் வண்ணம் யூடியூபிலே பதிவு செய்யக்கூடிய சக்ரா யூடியூப் சேனலினுடைய சக்ரா பக்தி சேனலுடைய நிர்வாகி அருமை சகோதரர் திரு ஹரிபாஸ்கர் அவர்களுக்கும், எல்லாத்துக்கும் மேல நம்ம சொல்லக்கூடிய ஒரு சில வார்த்தைகளை இங்க பொறுமையாக செவிமடுத்து கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஆன்மீக உள்ளங்கள் உங்கள் அனைவரையும், அது மட்டுமல்லாமல் இன்றைய தினம் உங்களுக்கு பெருமாளுக்கு, முக்கியமாக பெருமாளுக்கு கைங்கரியம் செய்ய வேண்டும் என்று இத்திருக்கோயிலிலே செய்து கொண்டிருக்கக்கூடிய பட்டாச்சாரியார் சுவாமிகளும் அவருடைய திருக்குமாரரும் ஆகிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை சொல்லி, இன்று தலைப்பு வளம் தரும் ஸ்ரீ வராக பெருமாள் அப்படின்ற ஒரு தலைப்பு அடியனுக்கு பணிக்கப்பட்டிருக்கிறது. வளம் தரும் ஸ்ரீ வராக பெருமாள். இதுல பார்த்தோம்னா இப்ப நான் எதுல இருந்து எடுத்து சொல்ல போறேன்றதையும் சொல்லிடுறோம். ஏன்னா இது வராக புராணத்திலையும் இருக்கு, தனியா இருக்கு. வராக புராணம்ன்றது வேற ஒண்ணும் இல்லை, வராக பெருமாளும் பூமி பிராட்டியும் ரெண்டு பேரும் பேசிக்கக்கூடிய உரையாடல், கான்வர்சேஷன். இப்ப நான் அதுல இருந்து வரல. ஸ்ரீமத் பாகவதம் மிக உயர்ந்த புராணம். ஸ்ரீமத் பாகவதம் சுகபிரம்மம் பரீட்சித்துக்கு சொல்லக்கூடிய கான்வர்சேஷன் தான் இந்த பாகவதம் ஃபுல்லா. இதுல கிருஷ்ணருடைய அவதாரம் எல்லாமே வருதுங்க, துருவனுடைய அவதாரம் எல்லாம் நிறைய இருக்கு விஷயம். இப்ப நம்ம பார்க்க போறது ஸ்ரீமத் பாகவதத்திலிருந்து வராக அவதாரத்தை. இது எங்க வருதுங்க பாகவதத்துல அப்படின்னு பாத்தீங்கன்னா 3வது ஸ்கந்தம் அந்த பகுதியில வருது வராக அவதாரம். இப்போ எடுத்த உடனே இதுல எப்படி ஆரம்பிக்கிறார் அப்படின்னா, சுகபிரம்மம் வியாசருடைய திருக்குமாரன். அந்த சுகபிரம்மன் என்ன பண்றாரு, பரீட்சித்து மகாராஜா, அந்த பரீட்சித்து யாருன்னா அது ஒரு கதை போவோம். பாண்டவர்களுடைய உத்தரையனுடைய கருவில் வந்த குழந்தை, அபிமன்யுக்கு பிறந்த குழந்தை. இதெல்லாம் குருட்சேத்திரம்லாம் முடிஞ்ச பிறகு நடக்குது இது. அதனால அந்த குலத்திலேயே மிஞ்சக்கூடிய ஒரே குழந்தை இதுதான். அதுவும் அந்த உத்தரையனுடைய கர்ப்பத்தை அழிக்க வேண்டும் என்று அஸ்வத்தாமன் அந்த பஞ்ச பாண்டவர்களுடைய குழந்தைகளான உப பாண்டவர்கள் 5 பேரையும் கொன்னான். இன்னும் ஒரு கரு உருவாகி இருக்கிறது என்பதை அறிந்து கொண்டு அதையும் அழிக்கணும்னு வந்தான். அப்ப கிருஷ்ணர் காப்பாத்தினாரு அப்படின்னு அது கதை போகும். அது முன்னோட்டம் மாதிரி நம்ம முன்னாடி சொல்லணும், நேரம் இல்லை. நான் இந்த கதையை மட்டும் உங்களுக்கு சொல்றேன். அப்போ இந்த சுகபிரம்மம் பரீட்சித்து மகாராஜா கிட்ட சொல்லிட்டு வர என்ன அப்படின்னா, எடுத்த உடனே இவர் பரீட்சித்துக்கிட்ட பேசும்போது சுத்தி விஸ்வாமுத்திரர், வசிஷ்டர், அத்திரி உள்ளிட்ட மகரிஷிகள் எல்லாம் அங்க உட்காந்து இதை கேட்டுட்டு இருக்காங்க. நல்லா பீடத்துல மெயினா உட்காந்துட்டு சுகபிரம்மம் இந்த செய்தியை சொல்றார். என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பகவான் ஸ்ரீமன் நாராயணன் தன்னுடைய உந்தி தாமரையிலிருந்து பிரம்மாவை படைத்தார். இந்த பிரம்மா முதல்ல படைக்கப்படுகிறார் ஸ்ரீமன் நாராயணனால. இப்போ இந்த நாராயணனால் படைக்கப்பட்ட பிரம்மா என்ன பண்ற, மற்ற எல்லாரையும் படைக்கிறார். இதுல பிரம்மா படைக்கக்கூடிய முதல் விஷயம் எதுன்னு பாத்தீங்கன்னா, வேதங்களை படைக்கிறார். பெருமாள் படைக்க சொன்னது முதல்ல வேதங்கள். இந்த வேதங்களுக்கு பிறகு சனத்குமாரர்கள் 4 பேர்.
இதெல்லாம் கொஞ்சம் அப்படியே மேலோட்டமா போயினா தான் நம்ம சப்ஜெக்ட் கவர் பண்ண முடியும். தேவையானப்போ கொஞ்சம் உள்ள போய்க்கலாம். சனத்குமாரர்கள், அதுக்கு பிறகு ருத்ரன், அதற்கு பிறகு நாம் சொன்ன ரிஷிகள் எல்லாம், அத்திரி மகரிஷி உள்ளிட்ட ரிஷிகள், பிரஜாபதிகள், முனிவர்கள், இவங்க எல்லாம் படைக்கப்படுறாங்க. இப்ப நான் சொல்றதை நல்லா கவனிக்கணும். என்ன விஷயம்னு பாத்தீங்கன்னா, முனிவர்கள், ரிஷிகள், பிரஜாபதிகள் இவ்வளவுதான். மனுஷன் இதுவரை பிறகுல சார், மனிதனை இன்னும் பிரம்மா படைக்கவில்லை, ஞாபகம் வச்சுங்க. இப்படி ஒவ்வொருத்தரையா படைச்சுட்டு வர. இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின், மணி அண்ணன் இருக்காரா? இருக்காரு. ஏன்னா அவர் சீட்டு இங்க ஆளை பார்த்தேன் காணும். சரிண்ணா உட்காருங்கண்ணா. மணி அண்ணனுக்கும் வணக்கம் சொல்ல பாருங்க, மறந்துட்டேன். ஏன்னா இந்த சொற்பொழிவு முடிஞ்ச பிறகு எப்பவும் எனக்கு பிரசாதம் வாங்கி கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய ஒரு அன்பு கைங்கரியம் அவர் செஞ்சுன்னுக்கிறார். அந்த மாதிரியான ஒரு பாசம் நம்ம ஊர் மேல, வேற ஒண்ணும் இல்லை. அவர் டக்குன்னு சொல்லுவாரு பாருங்க, என்னன்னா முதலில் படைக்கப்பட்டவர்கள் யார்? இது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டு வேற்று மதத்துல சொல்லக்கூடியதையே நம்ம இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கோம். வேற்று மதத்துல சொல்லக்கூடியதெல்லாம் ஒரு 5000 வருஷத்துக்கு முன்னாடி சார். நம்ம இந்து மதம் சொல்லக்கூடிய கருத்து என்பது பல கோடி ஆண்டுகளுக்கு முற்பட்டது. அதனால யாருன்னா தெரிஞ்சா சொல்லுங்க, இல்லைன்னா நானே சொல்லிடுறேன். அண்ணா எதனா சொல்றாரா? அவங்கள விட்டுருங்க. ஆதாம் ஏவாள்ன்றது இங்க வராது. அது இப்போ நான் சொல்றது அதுக்கு முன்னாடி. சரிங்க, நானே சொல்லிடுறேன். இப்போ இவரு ஒரு ஜீவனா படைச்சுட்டு வராரு. வேதங்களை படைத்தார், ருத்ரனை படைத்தார், ரிஷிகளை படைத்தார், இப்படியே படைச்சிட்டு வராரு. இந்த மனுஷனை படைக்கல. முதலில் படைக்கப்பட்ட ஆண்மகன் யாரு அப்படின்னு பார்த்தா, அந்த ஆணினுடைய பெயர் ஞாபகம் வச்சுங்க, சுயம்பு மனு. முதலில் படைக்கப்பட்ட ஒரு ஆணினுடைய பெயர் சுயம்பு மனு. சரி சார், ஆண்மகனை பெற்று படைச்சாச்சு. அடுத்து ஒரு பெண் பிள்ளையை அனுப்பிச்சாதானே மக்கள் தொகை, அடுத்த படைத்தல் சுழற்சி தொடர்ந்து நடக்கும். அப்போ அடுத்தது யாரை படைக்கிறார்? ஆக முதல்ல அவர் படைத்தது நான் சொன்ன மாதிரி சுயம்பு மனு. அடுத்தது பெண்ணாக அவர் படைத்தது சதரூபா. இந்த 2 பேரை ஞாபகம் வச்சுங்க. சுயம்பு மனு ஆண், சதரூபா பெண். இவங்க 2 பேரையும் படைக்கிறார். படைச்சிட்டு பிரம்மா சொல்றார், பா சுயம்பு மனு, உனக்கு நான் தான் ஃபாதர். எல்லாருக்குமே அவர் தான் ஃபாதர் இல்லையா? படைத்தல் தொழில் செய்யறவர். உனக்கு நான் தான் ஃபாதர். சில அறிவுரைகள்லாம் சொல்றேன் கேட்டுக்கோ அப்படின்றார். என்னென்ன அறிவுரைகள் அன்னைக்கு சொன்னார் பாருங்க பிரம்மா. அது எந்த காலம், இந்த காலத்துக்கும் பொருந்தது. இவர் சொல்லிட்டு இருந்தார் பாருங்க, அப்பா தமிழ் இப்படி இருந்தது, தமிழ் அப்படி பண்ணதுன்னு. இன்னைக்கும் இருக்கு எல்லாமே. அந்த பிரம்மா சுயம்பு மனு கிட்ட சொல்றாரு, என்ன சொல்ற, உனக்கும் அந்த பெண்ணுக்கும் சதரூபாவுக்கும் திருமணம் நடைபெற்று நீங்கள் பிள்ளைகளை எல்லாம் பெற்றெடுக்க வேண்டும். உங்க சந்ததி அப்படியே வளர்ந்து கொண்டே வர வேண்டும் பூமியில. இப்போ உங்களுக்கு பிறக்க போற குழந்தைகள், அவங்களுக்கு பிறக்க போற குழந்தைகள், இதெல்லாம் எப்படி இருக்கணும், சமுதாயம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, முதல்ல ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன போடுறார் பிரம்மான்னா, முதல்ல பிள்ளைகளானவர் அப்பம் பேச்ச கேட்கணும். அப்படியே நீங்க எல்லாம் உங்க மைண்டுக்குள்ள கேட்பீங்க, என் பையன் நான் சொல்றது கேட்கறானா, என் பொண்ணு நான் சொல்றது கேட்குறாங்க. அப்பம் பேச்ச கேட்கணும்பா. 4 விஷயம் உனக்கு சொல்றேன். முதல்ல நான் சொல்றதை கேட்டாதான் அந்த 4 பாயிண்ட்ஸ் உனக்குன்னாரு. சொல்லுங்க அப்பான்னாரு. யாரு? பையன். இந்த நம்ம சுயம்பு மனு முதல் கண்டிஷன் சொல்றாரு. பெரியவங்க பார்த்து, குறிப்பா தந்தை பார்த்து வைக்கக்கூடிய பெண்ணை தான் திருமணம் பண்ணணும். என்ன கண்டிஷன் பாருங்க, அந்த காலத்துல தந்தை பார்த்து வைக்கக்கூடிய பெண்ணு திருமணம் செய்யணும். சரிங்க, திருமணமான பிறகு நல்ல நிறைய பிள்ளைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆனா அந்த பிள்ளைகள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும்? நல்ல குணங்களோடு வளர்க்க வேண்டும். நல்ல குணங்களோடும் கூடிய நல்ல பிள்ளைகளை பெற்றெடுக்க வேண்டும். முதல்ல பெற்றோர்கள் சொல்ற பெண்ணை தான் திருமணம் பண்ணிக்கணும். 2வது குழந்தைகளை நல்லபடியா வளர்க்கணும். இன்னைக்கு ஒரு செல்ல ஒரு குழந்தைகிட்ட நீங்க பிடிங்கிடுங்க, வீட்டுல ரணகாலம் நடக்கும் இல்லையா? எங்க அதெல்லாம் நடைமுறைக்கு அன்னைக்கு சொல்லிட்டார் பிரம்மா. பாருங்க எத்தனை நம்ம கணக்குல வருதுன்னு பாருங்க. முதல் கண்டிஷன் பெற்றோர் பார்த்து வைக்கக்கூடிய திருமணம். 2வது நிறைய பிள்ளைகள் பெற்றுக்கணும், ஆனா எல்லாம் நல்ல குழந்தைகளா இருக்கணும். 3வது நீ நாளைக்கு இந்த பூமியை ஆள போகிறாய்.
அப்படி ஆளும்போது எப்படி ஆளணும்? தர்ம நெறிப்படி ராஜ்யத்தை ஆள வேண்டும். தர்மம் இருக்கணும், தர்ம நெறிப்படி ராஜ்யத்தை ஆள வேண்டும். 3வது கண்டிஷன். அடுத்து 4வது கண்டிஷன், பூமியிலே, இது மிக மிக முக்கியங்க. இன்னைக்கும் அதை நம்ம ஒரு கம்மியா பண்ணிட்டு இருக்கோம், ஆனா நிறைய செய்யணும், நிறைய யாகங்கள் செய்ய வேண்டும். 4வது கண்டிஷன் மிக மிக முக்கியமானது, நிறைய யாகங்கள் செய்யணும். அப்ப பெற்றோர்கள் பார்த்த திருமணம், குழந்தைகளை நிறைய பெற்றுன்னு நல்ல குணத்தோடு வளர்க்கணும். 3வது கண்டிஷன் தர்மப்படி ராஜ்யத்தை ஆள வேண்டும். 4வது நிறைய யாகங்கள் செய்யணும். இந்த 4 கண்டிஷன் கொண்டு செய்வியாப்பான்னு செய்வன். 2 பேருக்கும் திருமணம் நல்லபடியா நடந்தது. அடுத்த கொஸ்டின், இந்த சுயம்பு மனு கேட்கறான் பிரம்மாவிட்ட, நல்லா ஆட்சி பண்ணணும், தர்மப்படி ஆட்சி செய்யணும், நியாயமா ஆட்சி செய்யணும்னு சொன்னீங்க, நான் எதை ஆட்சி செய்யறது? ஏன் இப்பதான் நம்ம கதைக்குள்ள வரும். ஒரு படத்துல சொல்றான் பாருங்க, கிணத்த காணோம் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குறான். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அது ஞாபகம் இருக்கும் கரெக்டா. கிணத்த காணோம்னு ஒருத்தன் தெருவா ஓடி போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குறான். அந்த மாதிரி இந்த சுயம்பு மனு பூமியை காணோம் கம்ப்ளைண்ட் பண்றான் பிரம்மா கிட்ட. இப்ப பூமி எங்க போயிடுச்சு சொல்லுங்க பாக்கலாம். பூமி பிரளய சமுத்திரத்துக்கு உள்ள போயிடுச்சு. அது என்ன பிரளய சமுத்திரம்? இப்போ ஒரு தெளிவு நமக்கு வரணும். சார், நாங்க கோயிலுக்கு வரும்போது தெளிவா தான் வந்தோம், நீங்க பேச ஆரம்பிச்ச பிறகுதான் கொஞ்சம் கம்மியா இருக்குதுன்றீங்களான்னு தெரியல எனக்கு. தெளிவு என்னன்னா விஷயத்த சொல்ற பாருங்க. பிரளய சமுத்திரம் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தா, பிரளய காலம், ஊழி காலம்னு சொல்லுவாங்க. அப்ப எல்லாமே அழிஞ்சு போயிடும். பகவானுடைய வாயில நம்ம அந்த தசாவதார சினிமால பார்த்திருப்பீங்க, ஆலமா மரத்தின் இலைமேல் ஒரு பாலகனாய் ஞாலமேழும் உண்டான். இந்த 7 உலகங்களையும் 7 2 14 உலகங்களையும் தன் வாய் உள்ளே உண்டுட்டான். பெருமாளுடைய வயிற்றுக்குள்ள இருக்கு. அப்போ அதுல பூமி, பாதாளம், நம்ம தேவர் உலகம், ரசாதார உலகம் நிறைய இருக்குங்க. எல்லா உலகமும் போயிடுச்சு வயிற்றுக்குள்ள, ரசாதள உலகம் உள்ளிட்ட எல்லா உலகம். இப்போ அப்போ பூமியை சுத்தி இருக்கக்கூடிய சமுத்திரம், அந்த தண்ணின்னா இப்ப நீங்க சொல்லக்கூடிய பிரளய சமுத்திரம்ன்ற அந்த தண்ணின்னா ஒரு சந்தேகம் வரலாம். இப்ப நம்ம வங்காள விரிகுடா இருக்கு சார், நம்ம மெட்ராஸ் பீச் பக்கம் போறோம், அதுவும் கடல் தான், அதுவும் தண்ணி தான். அந்த கடல்லையா போய் பூமி இருக்கு? பூமியில தானே சார் அந்த கடலே இருக்கு. அப்போ இந்த பிரளய சமுத்திரம்னா என்ன? இந்த மாதிரி வங்காள விரிகுடா, அரபிக்கடல், இதெல்லாம் என்ன அப்படின்னா பிரளய கடல், பிரளய சமுத்திரம் என்பது எல்லாவற்றையும் தன்னுள் இழுத்துக்கொண்ட ஒரு சமுத்திரம், பிரளய சமுத்திரம். அதுக்குள்ள எல்லாமே அடங்கிடும் அந்த பிரளய காலம் வந்தா. அப்ப பெருமாள் எப்படி இருக்காராம்? ஆலமா மரத்தின் இலை மேல் ஒரு பாலகனாய், சின்ன குட்டி கிருஷ்ணனாயிடுறாரு. ஆலை இலை மேல படுத்துட்டு இருக்காரு. இந்த கோகுல் சாண்டல் பவுடர் டப்பால பாத்தீங்கன்னா அந்த ஃபோர்ஸ் இருக்கும், கிருஷ்ணருடைய ஃபோர்ஸ் அழகா இருக்கும். ஒரு காலை தூக்கின்னு சும்மா ஜம்முன்னு படுத்துன்னு டிவி பார்த்துன்னு இருக்கிற மாதிரி படுத்துட்டு இருப்பாரு கிருஷ்ணன். அப்போ அந்த இதுதான் பிரளய காலம். அந்த பிரளய சமுத்திரத்துலதான் பூமி இருக்கு, மூழ்கி போயிருக்கு. இதை வேற விதமா என்ன சொல்லுவாங்கன்னா, இரண்யாட்சசன் பூமியை சுருட்டி எடுத்து போய் கடல்ல போட்டான் அப்படியே சொல்லக்கூடியவர்கள் உண்டு. ஆக மொத்தம் இவன் சுருட்டிண்டு போய் வச்சானோ இல்ல ஊழி காலத்துல, இந்த பிரளய காலத்துல அதுவே போய் அங்க இருந்துச்சோ. ஆனா நான் பாகவத புராணத்துல சொல்றது பிரளய சமுத்திரத்துல பூமி மூழ்கி இருக்குது என்பதுதான். சரி, இப்ப இந்த பூமியை மீட்டு எடுக்கணும். இந்த பூமியை மீட்டு எடுக்க என்ன வழி? இப்ப இவன் ஆட்சி செய்யணும்ன்றான், தர்மப்படி ஆட்சி செய்யணும்னு பிரம்மா சொல்றாரு. அப்போ பூமி வேணும், பூமி உள்ள இருக்கு, இப்ப பூமி வெளியே கொண்டு வரணும். இதுக்கு என்ன வழி? அப்ப பூமியை வெளிக்கொண்டு வர என்ன பண்ணணும்? நான் ஆட்சி செய்ய தயார், பூமி எங்கன்னு கேட்கறான் சுயம்பு மனு பிரம்மா கிட்ட. அப்போ பிரம்மா சொல்றார், இந்த பிரளய சமுத்திரத்துல ரசாதல உலகம், 6வது உலகமாங்க, 6வது லோகம் அது. அந்த 6வது லோகத்தின் கீழ் இருக்கிற பூமி, இதை மீட்டு கொண்டு வரணும். இது யாரால முடியும் அப்படின்னா பிரம்மா சொல்றார், இது கண்டிப்பாக எல்லாம் வல்ல அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் ஸ்ரீமன் நாராயணனாலதான் முடியும். நான் இப்ப தவம் இருக்கிறேன், கண்டிப்பா நாராயணன் தோன்றுவார், அவர்கிட்ட சொல்லி நம்ம இந்த பூமியை வெளிக்கொண்டு வரலாம், நீ ஆட்சி செய்யலாம்னு சொல்ற. அப்போ அதற்கு உடன்படுகிறார்கள். இப்பதான் நம்ம மிக மிக முக்கியமாக நம்ம எதிர்பார்க்கக்கூடிய வராக அவதாரம் நடக்க போகுது. பிரம்மா தவத்துல உட்கார்ந்தார், பெருமாளை தியானம் பண்றார்.
செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங்கடவா நின் கோயில் இன்வாசல் அடியாரும் வானவரும் அறம்பயரும் கிடந்து எங்கும் படியா கிடந்து உன் பவளவாய் காண்பேனே. உன் திருமுகத்தை பார்க்கணும் நாராயணா, வா வெளியே என்று. அப்போ நல்லா கவனிங்க, பிரம்மாவினுடைய மூக்கு நுனி, பிரம்மாவினுடைய மூக்கு நுனியில் இருந்து நம்ம கட்டவிரல் சைஸ் இருக்கும், கட்டவிரல் சைஸுக்கு ஒரு பன்றி வந்து வெளியே விழுது. பன்றி யார் அது தெரியும்? யாருங்க பன்றி அவதாரம்? வராகம்னா என்னங்க அண்ணா? பெருமாள் தானா? வராகம்னா என்ன? பன்றி. என்ன சார் இது போயும் போயும் அந்த அவதாரம் தானே எடுக்கணும்? பன்றி மாதிரி இருக்கிறவன்லாம் அழகா மேக்கப் போட்டு ஹீரோ மாதிரி வரான். இவர் உண்மையான ஹீரோ, இவர் என்னத்துக்கு பன்றியா வரணும் அப்படின்னா அதுக்கு பெருமாளே அதுல விளக்கம் சொல்றார். பாகவத புராணத்துல என்ன சொல்றாருன்னா, என் பக்தர்களுக்காக நான் எந்த வேஷம் ஒன்னாலும் போடுவேன், என் பக்தர்கள் நல்லா இருக்கணும்னா எதை வேணாலும் செய்வேன். அப்படி பன்றி. இப்ப நம்மளுக்கு ஒரு சந்தேகம் வரும், ஐயா பன்றி அவதாரம் போது பன்றி எல்லாம் நம்ம பாக்குற ரோட்ல எங்க அங்க சுத்துது, கண்ட இடத்துக்கு போகுது. இது அந்த பன்றி அல்ல, காட்டு பன்றி. நல்லா ஞாபகம் வச்சுங்க, வராக பெருமாள் எடுத்த அவதாரம் காட்டு பன்றியினுடைய அவதாரம். இது இந்த மாதிரி அசிங்கமான பொருட்கள் எல்லாம் தீண்டாது. இது பூமிக்குள் தோண்டி, பூமியை தோண்டி பூமிக்கு கீழே இருக்கக்கூடிய கோரை கிழங்கு என்ற கிழங்கு எடுத்து சாப்பிடும் காட்டுப்பன்றி. அதனுடைய ரோமங்கள் எல்லாம் நம்ம பார்க்குற மாதிரி எல்லாம் இருக்காது, அது என்டையர்லி டிஃப்ரெண்ட். சார் இதை இப்ப நம்ம பார்க்கணும்னா எங்க பார்க்கலாம் கேட்கலாம் இல்ல? நமக்கு ஒரு டவுட் வருது இல்ல? என்ன நீங்க பாட்டு பாகவத புராணத்துல சொன்னாங்கன்னு நீங்க கதை சொல்லினேங்கிறீங்க, இது உண்மையில கதை மட்டும்தானா அப்படின்னு ஒரு சந்தேகம் வரலாம் இல்லையா? இந்த காட்டு பன்றிகள் சவுத் ஆப்பிரிக்கால இருக்கு, இன்னும் சவுத் ஆப்பிரிக்கால இருக்கு. நம்ம எவிடன்ஸோட தான் எல்லாம் சொல்லணும். அப்போ அந்த காட்டு பன்றியினுடைய அவதாரமா பெருமாள் வந்து சின்ன கட்டவரல் சைஸ் தான் பூமியில வந்து விழறாரு. அப்படியே கொஞ்சம் ஆக ஆக டைம் ஆக ஆக அப்படியே வளர்ந்து கொண்டு கட்டவரல் சைஸ்ல இருந்தவர் மழை அளவு உயர்ந்து நிற்கிறார். பிரம்மாலாம் இப்படி பாக்குறாங்க. வானத்தில் இருக்கக்கூடிய ரிஷிகள் எல்லாரும் வணங்குறாங்க. பகவான் வந்துட்டார். உடனே அவர் என்ன பண்ணார்? பெருமாள் அந்த ரசாதல லோகம் என்று சொல்லக்கூடிய அந்த 6வது லோகத்துக்கு உள்ள போய் நான் எடுத்துட்டு வரேன் பூமியை நான் மீட்டு கொண்டு வருகிறேன். பூமின்றது யாருங்க? யாருடைய அம்சம்? பூமி தாய், பூமி பிராட்டி, மகாலட்சுமியினுடைய அம்சம் தான். சீதை பாத்தீங்கன்னா அதுதான் இல்லைங்களா? அதனால பெருமாளுடைய அவதாரங்கள்ல வரக்கூடிய தாயார் எல்லாம் பாத்தீங்கன்னா மகாலட்சுமியினுடைய அம்சம் தான். அதனால வந்து பூமி பிராட்டியை நான் கொண்டு வருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பெருமாள் இவங்க கிட்ட அதெல்லாம் இவங்க சொல்றாங்க இல்லையா? இப்ப படைத்தல் தொழில் செய்யணும்னா பூமி தேவை, நீங்க சொன்ன மாதிரி உருவாக்கிட்டோம், அடுத்தது ஆட்சி செய்ய பூமி தேவை, நான் போய் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு கிளம்புறாரு பெருமாள். இங்கிருந்து கிளம்பி அந்த இதுக்குள்ள போறாரு. எதுக்குள்ள போறாரு? பிரளய கடலுக்குள்ள, பிரளய சமுத்திரத்துக்குள்ள போறார். இப்ப இவர் மலையளவு உயர்ந்து நின்னா இருப்பாருங்க. அதனால அவருக்கு இன்னொரு பேர் என்னன்னா வராகன் அப்படின்றது இல்லாம மகாவராக அவதாரம். மகாவராக, மகான்னா பெரியன்னு அர்த்தம் இல்லையா? அந்த பேர் மகாவராகன்ற பேர் அப்ப பெருமாளுக்கு கிடைக்கும். அப்படி பூமிக்குள்ள நுழையிறார், அதாவது கடலுக்குள்ள போறார். ஒரு லோகமா தாண்டார். தாண்டும் போது பாத்தீங்கன்னா வடிவத்துலதான் பன்றி, ஆனா கர்ஜனை சிங்கம் மாதிரி கர்ஜிக்கிறார். சிங்க கர்ஜனையோடு அப்படி பூமிக்குள்ள போறாரு. போகும்போது அவருடைய கண்ணு லைட்டு மாதிரி அப்படி பளிச்சுன்னு இருக்கும். இந்த மாதிரி லைட் போட்ட மாதிரி அவருடைய கண்ணு பளிச்சுன்னு இருக்கும். அப்படியே இறங்கி போறாரு கடல் வழியா, ஒரு கடலை பாஞ்சு போறாரு. அப்போ பாய்ந்து சென்று அந்த 6வது லோகமான ரசாதல லோகத்தின் கீழே சென்று பூமி பிராட்டியை தன்னுடைய மூக்கினாலான கும்புல அப்படி தூக்கி சப்போர்ட் பண்ணி அம்மாவை உட்கார வச்சுன்னு ஜம்முன்னு கிளம்பி மேல வரார். அப்படி கிளம்பி வர இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம், சார் இரண்யாட்சசன் எடுத்துன்னு போய் பாயா சுருட்டி பூமியை போட்டா, அந்த இரண்யாட்சசனுக்கும் பெருமாளுக்கும் சண்டை வந்தது, அப்புறம் மீட்டு கொண்டு வந்தார், கதை வந்துச்சு. நீங்க சொற்பொழிவு ஆரம்பிச்சு ஏறக்குறைய 1/2 மணி நேரம் ஆக போகுது. இரண்யாட்சசன் ஆளே வரலையே சார், கேரக்டரே வரலையே. மிக அற்புதமா பண்ணியிருக்கிறாங்க பாகவத புராணத்துல சொல்லியிருக்காரு சுகபிரம்மம். என்னன்னு பாத்தீங்கன்னா
ஒன்னு 1/1 வந்து கடைசியில எல்லாம் ஒன்னா சேர்ந்து இது ஒரு புள்ளியில். இப்போ சுகபிரம்மத்தை பார்த்து இந்த கதையை கேட்டு இருக்கான் பாருங்க. பரீட்சித் மகாராஜா கேட்கிறான், சாமி இரண்யாட்சசன் எங்க? இதுக்கு முன்னாடி அவர் பூமி எங்கன்னு கேட்டார் சுயம்பு மனு. இப்ப இவன் இரண்யாட்சசன் எங்கன்னு. அப்படி தாயை அணைத்து கொண்டு தன் மார்போடு அணைத்து கொண்டு தன்னுடைய மூக்கு மேல உட்கார வச்சு கூட்டு வர்றார் பெருமாள். கூட்டு வரும்போது ஒரு அரக்கன் குறுக்க வரான் கையில கதையோட. ஆனா முதல்ல அவன் பேர் அதுல எங்கேயுமே சொல்லல. அப்போ இரண்யாட்சசன் எங்கன்னு கேக்குறான் சுகபிரம்மத்தை பார்த்து பரீட்சித் மகாராஜா. நடுவுல ஒரு அரக்கன் வந்தான்னு அவர் சொன்னதும் அப்ப இரண்யாட்சசன் எங்கன்னு குறுக்குல கேள்வி கேட்கிறான். அப்ப சொல்றாரு சுகபிரம்மன். இப்ப ஒரு பிளாஷ்பேக், அதுக்குள்ள ஒரு பிளாஷ்பேக்னு போவோம். இப்ப என்ன விஷயம்னு பாத்தீங்கன்னா, இந்த ரிஷிகள் எல்லாம் படைச்சார். ரிஷிகள் ஃபேமிலி படைத்த தொழில் பண்ண பிறகு அவங்களது இனவருத்தியாகி அவங்க எல்லாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். இப்ப என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கசியப்ப முனிவர் பிரஜாபதினு சொல்லுவாங்க. அந்த கசியப்ப முனிவர் எப்படி வந்தாருனால நிறைய இருக்குது, அதுக்கு டைம் இல்லை. கசியப்ப முனிவர் திதி தேவின்னு 2 பேர், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். இவங்க 2 பேருக்கு திருமணம் ஆகுது. அவங்க மகிழ்ச்சியா வாழ்ந்து கொண்டு வருகிறார்கள். இப்போ ஒரு நாள் மிக முக்கியமான நாள், பிரதோஷம், மகா பிரதோஷம். அன்றைய தினம் இந்த திதி தேவியானவள் என்ன பண்றா, தன்னுடைய கணவனான கசியப்பர்கிட்ட வந்து, சுவாமி எனக்கு பிள்ளை வரம் நீங்க கொடுக்கவே இல்லை, பிள்ளை செல்வம் கொடுங்க. அதுக்கு போய் நம்ம பிள்ளை செல்வம் கண்டிப்பாக உனக்கு உண்டு, பொறுமையாக இரு, கண்டிப்பாக பிள்ளை வரம் அருளுகிறேன். இல்ல, அந்த அம்மா வந்து நம்ம வீட்டு சின்ன குழந்தைங்களாட்டம் இன்னைக்கே வேணும் இப்பவே வேணும்னு ஆட்டம். எப்படி இன்னைக்கே வேணும் இப்பவே வேணும். அவர் ஒரு முனிவர், யாக குண்டத்துல உட்காந்து அன்னைக்கு பிரதோஷம் பெருமானை நினைத்து அவரு மௌன விரதத்துல இருக்கிறாங்க. குறிப்பா எனக்கு கூட தெரியாது, இப்ப இதுக்காக படிக்கும் பொழுது தான் மகா பிரதோஷம் அன்னைக்கு சிவபெருமானுடைய நாமங்களை எல்லாம் சொல்லிட்டு மௌன விரதம் மேற்கொள்ளணும். எனக்கு தெரியல, அது உங்களை மாதிரி பக்தர்களை கேட்டா தெரியும். அந்த மாதிரி மௌன விரதத்துல இருக்காரு. இந்த அம்மா போய் அவரை வம்பு பண்ணுது, சுவாமி பிள்ளை செல்வம் நீங்க அருள வேண்டும். அவர் சொல்றாரு, பல விதமா சொல்லி தவிர்க்கிறார். கடைசியா என்ன சொல்றார், இன்னைக்கு பிரதோஷ காலம், மகா பிரதோஷம், சிவபெருமான் தன்னுடைய ரிஷப வாகனத்தில் வரக்கூடிய அற்புதமான நேரம். உங்க கவனம் எல்லாம் பெருமானை நினைச்சு அவருடைய நாமங்களை சொல்லி சிந்திச்சுட்டு மௌனமா இருக்க வேண்டியதுதான் இன்னைக்கு உன் வேலைன்றார். இந்த அம்மா பல விஷயங்களை அவர் எடுத்து சொல்லியும் கேட்காம அவரை கட்டாயப்படுத்தவே அந்த பிரதோஷ காலத்துல அந்த அம்மா கேட்ட மாதிரி பிள்ளை வரம் அருள்கிறேன் என்று சொல்லி கசியபுரம் அந்த விஷயத்தை அருள்கிறார். 2 பேரும் சேர்றாங்க. இதுல என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கசியபர் என்ன பண்ணாரு, திருப்பி ஸ்நானம் பண்ணிட்டு வந்து அவர் தன்னுடைய பூஜை புனஸ்காரம், தன்னுடைய யாகம் ஓமம், அதான் யக்ஞம், அதுல ஈடுபட்டு பெருமானுடைய நாமத்தை சொல்லிட்டு இருக்காரு. இந்த லேடிஸுக்கு ஒரு கோச்சிங் போறீங்க, வர்றது அவங்க தான். அப்புறம் ரியலைஸ் பண்ணுது அந்த அம்மா, யாரு, திதி தேவி. ஆமா ஆமா நீங்க சொன்னீங்க, நான் யோசிக்கல, தப்புங்க, ஐ எம் சாரின்னு போய் தன்னுடைய வீட்டுக்காரர் முன்னாடி நிற்குது, கசியப்பர் முன்னாடி. லேட் ரியலைசேஷன், பின்னாடி புரிந்து கொள்வது. ஆனா அதே பெண்கள் தான், பெண்களுக்கு பின் புத்தின்வாங்க, அது பின் புத்தி கிடையாது, பின்னால் வரக்கூடியதை அறிந்து கொண்டு முன்னால் செய்யக்கூடிய புத்தி என்பதுதான் அதுக்கு உண்மையான பொருள். இதையும் சொன்னாதானே நல்லது. அப்போ கசியப முனிவரிடம் வந்து திதி தேவி மன்னிப்பு கேட்கிறாங்க, நான் செஞ்சது தவறுதான், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு. கசியப்பர் தலையில அடிச்சுக்கினார், எவ்வளவு சொன்ன உனக்கு, இது அதுக்கு நேரம் இல்லை, கொஞ்ச நாள் பொறு, கொஞ்ச நேரம் பொறு, ஒரு முகூர்த்தம் பொறு. எவ்வளவு சொன்ன, ஒரு முகூர்த்தம்னா எத்தனை நிமிஷம்? ஆனா ஒரு முகூர்த்தம்னா 48 நிமிஷம். ஞாபகம் வச்சுங்க, ஒரு முகூர்த்தம்னா 48 நிமிஷம். நம்ம எப்படி பழகிட்டோம்னா, ஒரு முகூர்த்தம்னா கல்யாணத்துக்கு எப்ப முகூர்த்தம் 6:07, 9:10, நம்ம மைண்ட்ல நிக்கிறது 1.5 மணி நேரம் தான். அது கிடையாது. ஒரு முகூர்த்தம் என்றால் 48 நிமிஷம். ஒரு முகூர்த்தம் கூட உன்னால பொறுக்க முடியல, தொந்தரவு கொடுத்த. இப்போ வந்து என்ன பண்ற, சாரின்னு கேக்குற, இதுக்கு வேற வழியே கிடையாது, உனக்கு இதற்கான தண்டனை உண்டு. என்ன நீங்க கணவர் போய் மனைவி தண்டனை கொடுக்கலாமா? மனைவி வேணா கொடுக்கலாமா? யாருக்கும் கொடுக்க கூடாது. நீங்க எனக்கு கொடுக்கலாமா தண்டனை? கண்டிப்பா. ஏன், நீ 4 தப்பு பண்ணிருக்க.
அவர் ஒரு லிஸ்ட் போடுறார். நீ என்னென்ன தப்பு பண்ணிருக்கன்ட்டு கசியபர் திதி கிட்ட சொல்றார், தன்னுடைய மனைவியான திதி தேவி கிட்ட சொல்றார். 3 தப்பு பண்ணிருக்க. முதல் தப்பு, என் கட்டளையை மீறின. ஒரு கணவன் சொல்லக்கூடிய கட்டளையை மீறது மனைவிக்கு தப்பு. சரி. 2வது, நான் அந்த நேரத்துல வணங்கி கொண்டிருந்த எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன். அவர் சாஸ்திர சம்பிரதாயங்களை முறையா மேற்கொள்ளணும்னு சொல்லியிருக்கிறார். அவரையும் அவமதிச்சிட்டேன். 3வது, ரிஷப வாகனத்திலே சிவபெருமான் மகா பிரதோஷத்துல வலம் வருவார். அந்த நேரத்துல கூடாதுன்னா நீ அதையும் அவமதிச்ச. ஆக 3 தவறுகள் செய்தாய். இதுக்காக உனக்கு ஒரு தண்டனை கண்டிப்பா உண்டு. உன் வயிற்றுல பிறக்க போற குழந்தைகள் துஷ்ட குழந்தைகளாக பிறப்பார்கள் அப்படின்னு ஒரு சாபத்தை அவர் கொடுத்துடுறாரு. யாரு? கசியபன். இப்போ இந்த கர்ப்பம் உண்டாகி 100 வருஷம் இருக்கிறாங்க சார். அந்த கர்ப்பவாசம் நம்ம எல்லாம் 10 மாசம் தானே சொல்லுவோம், 100 வருஷம். ஏன்னா ஒவ்வொருத்தனும் எப்படியாப்பட்டவன் அந்த 2 பேர் உங்களுக்கு தெரியும், நான் யார சொல்ல போறேன். 100 வருஷம் கர்ப்பவாசல இருக்கான் திதி தேவி கிட்ட. இது இப்படியே நிக்கட்டும். இப்ப நமக்கு அடுத்த டவுட், அவங்களுக்கு பிறக்க போறதுதான் இரண்யாட்சன்ற கதை நமக்கு தெரியும். இப்போ உங்க டவுட் என்ன அப்படின்னா, உங்களுக்கு வருதோ இல்லையோ, வருதுன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். வரும், காங்கநல்லூர்ல வரும் கண்டிப்பா. இவர் அதுக்குதான் என்ன போட்டு இம்சம் கொடுப்பார். அவங்க சும்மா விட மாட்டாங்க சார், கேள்வி கேட்பாங்க சார், தயார் பண்ணு வாங்க சார் அப்படின்ற. அப்போ இந்த இரண்யாட்சசன் இப்ப வந்துட்டான்னா, நீங்க முதல்ல என்ன சொன்னீங்க? பிரம்மா படைச்சார் மகாவிஷ்ணு, பிரம்மா, ருத்ரன், தேவர்கள், ரிஷிகள், பிரஜாபதிகள், இதோட தானே நின்றுச்சு லிஸ்ட். அதுக்கப்புறம் மனிதர்கள்ல 2 பேரை படைச்சாங்கன்னு சொல்லி நின்னீங்க. இதுவரையில அசுரர்கள் பேரே நீங்க சொல்லல. இப்ப எப்படி திடீர்னு வந்துட்டான் அசுரன்? திருப்பி இதுக்குள்ள ஒரு பிளாஷ்பேக். ஒன்னும் குழம்பு வேணாம், நான் கடைசியா எல்லாத்தையும் கன்க்ளூட் பண்ணி உங்களுக்கு சொல்லும் போது ஓரளவுக்கு புரியும். அப்போ இப்ப நான் சொல்ல போற பிளாஷ்பேக் கதை உங்களுக்கு தெரியும். சனகாதி முனிவர்கள் 4 பேர், அவங்க தான் முதல்ல படைக்கப்பட்டார்கள் சொன்னோம். அப்ப இந்த யுகம் நடக்கும் பொழுது அவங்களுக்கு நிறைய வயசாயிருக்கும். ஆனா ஆள் பார்த்தா சும்மா யங்கா இருப்பாங்க. இவர மாதிரி வாழ்க வளமுடன்ல போய் யோகாலாம் பண்றாங்களா நமக்கு தெரியாது. சோ யங், நல்லா யங்கா இருப்பாங்க. சின்ன வயசு பையன் மாதிரி, 10 வயசு பையன் மாதிரி இருப்பாங்க. அந்த 4 பேர் என்ன பண்றாங்க, பெருமாளையும் தாயாரையும் சேவிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம வரதராஜ பெருமாள் கோயில் வர்ற மாதிரி அவங்க வைகுந்தம் போறாங்க. எந்த வைகுந்தம்ன்றதை கவனிங்க. முடிச்சிடுவேன், இதோட இன்னொரு 1/4 மணி நேரம் வரும், அவ்வளவுதான், முடிச்சிடலாம். காரிய வைகுண்டம்னு பேரு. வைகுண்டம் பெருமாள் இருக்கிறது அது வேற, நல்லா புரிஞ்சுங்க. காரிய வைகுண்டம்ன்றது அது வேற. என்ன சார் இதுக்கும் அதுக்கும் டிஃபரன்ஸ்? இதுக்கும் அதுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? அந்த வைகுண்டத்திலயும் பெருமாள் தாயார் இருக்காங்க, இந்த வைகுண்டத்துல இருக்காங்க, இதுக்கு அதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்றேன். வெள்ளூர்ல ஸ்டேட் பேங்க் நிறைய இடத்துல இருக்கு வெள்ளூர்ல. ஆனா ஒரே ஒரு பேங்கை மட்டும், ஒரே ஒரு ஸ்டேட் பேங்கை மட்டும் நம்ம மெயின் பிரான்ச்னு சொல்றோம். அது எங்க இருக்கு சார்? வேலூர்ல ராஜா தியேட்டர் சொல்லிட்டீங்க, அது மெயின் பிரான்ச். நல்லா கவனிச்சுங்க. இப்ப நம்ம சித்தூர் பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு ஸ்டேட் பேங்க் இருக்கு, அது அதனுடைய பிரான்ச், அதனுடைய பகுதி. அந்த மாதிரி மெயின் வைகுண்டம் என்பது பெருமாள், நித்திய சூரியர்கள், தாயார்லாம் இருக்கக்கூடியது. நித்திய சூரியர்கள்னா கருடாழ்வார் உள்ளிட்ட எல்லாரும், விஸ்வக்சேனர் எல்லாரும் இருக்கக்கூடியது, அது மெயின் வைகுண்டம். காரிய வைகுண்டம்ன்றது பிரான்ச் மாதிரி. அங்க அப்பப்ப பெருமாள் வந்து போறார், அங்கே இருக்காரு, எல்லா இடத்துலயும் எப்போ இருக்காரு. அவர் தான் பிரகலாதன் சொல்லும் போது எந்த தூணை அடிப்பானோ இரண்யன் வெளியே வரணும்னு எல்லா தூண்லயும் இருந்தவராச்சு. இப்ப உங்களுக்குள்ளேயே இருக்காரு, எனக்குள்ளேயே இருக்காரு. அந்தர்யாமி. அந்தர்யாமின்னா நமக்கு தெரியாமல் நம்முள்ள இருந்து கொண்டு நம்ம இயக்கி கொண்டிருப்பது பெருமாள் தான். அப்போ எல்லா இடத்துலயும் இருக்காரு. அப்ப அந்த காரிய வைகுண்டத்திலயும் இருக்கிறார் பெருமாள். அந்த காரிய வைகுண்டத்தில் இருக்கக்கூடிய பெருமாளை தரிசனம் பண்ணோம். இந்த சனகாதி முனிவர்கள் 4 பேரும் போறாங்க, சனத்குமாரர்கள் 4 பேரும் போறாங்க. போனா அங்க என்ட்ரன்ஸ்ல ஜெயன், விஜயன், இங்க நம்ம கோயில கூட வெளியே இருக்கும் பாருங்க, துவாரபாலகர்கள் நீங்க சொல்லுவீங்க, உள்ள பெருமாளுக்கு வெளியே இருப்பாங்க பாருங்க. அந்த மாதிரி 2 பேர். இந்த காரிய வைகுண்டத்துக்கு மொத்தம் 7 கோட்டை வாயில். 7. 6வது கோட்டை வாயில் தாண்டன உடனே 4 வாசல் இருக்கு அந்த காரிய மண்டபத்துக்கு, கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு. அதுல மேற்கு வாசல் வழியா போறாங்க. மேற்கு வாசல் வழியா போகும் பொழுதுதான் இந்த ஜெயன், விஜயன் என்ற துவாரபாலகர்கள் நிக்கிறாங்க. அவங்க பாக்குறாங்க, வர்றவன் இந்த 4 முனிகுமாரர்களும் பாத்தீங்கன்னா ரொம்ப சின்ன பசங்களா இருக்கிறாங்க, மேலாடை இல்ல,
பாக்குறதுக்கே பஞ்சத்துல அடிபட்ட மாதிரி இருக்கும். இவனடா தைரியமா வரான் பெருமாளை சேவிக்கன்னு அவங்க கையில் ஊன்றி இருக்கக்கூடிய அந்த ஈட்டி மாதிரி கொம்பு இருக்கு பாருங்க, அதை முன்னாடி நீட்டு தடுக்கிறான். உள்ள போவாத யாரும், நோ அட்மிஷன், உள்ள விடமாட்டேன்னு தடுக்கிறான். இவங்களுக்கு கோபம் வந்துடுச்சு. என்ன, நாங்க ஒரு முனிகுமாரர்கள், சனகாதி முனிவருடைய குழந்தைகள் 4 பேர், நாங்க எங்களை பார்த்து நீ வழியை மடக்கி பெருமாளை பார்க்க விடமாட்டேன்னு சொல்றியே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கோவப்பட்டு சாபம் கொடுக்க போறாங்க. இந்த நேரத்துல வெளியே நடக்கிற இந்த சண்டை உள்ள இருக்கிற பெருமாளுக்கு தாயாருக்கு கேக்குது. உள்ள இருக்கக்கூடிய பெருமாள் எழுந்து வராரு வெளியே. டோர் ஓப்பன் ஆகுது. நம்ம முத்தங்கி சேவையில நம்ம பெருமாள் காட்சி அளிக்கிற மாதிரி சும்மா அழகா நீல மேக சியாமல வண்ணனா பக்கத்துல மகாலட்சுமியோட அப்படி ஜம்முன்னு வந்து நிக்கிறாரு பெருமாள். உடனே 4 பேர் கையெடுத்து கும்பிட்டாங்க. ஜெய விஜயன் காலில் விழுந்தாங்க. என்ன சொல்றாரு பெருமாள், என்ன பாடினாரு? சனகாதி முனிவர் குழந்தைகள் 4 பேரும் சொல்றாங்க, சுவாமி உங்களை தரிசிக்க வந்தோம், ஆனா பக்தனை உள்ள விட மாட்டான்றாங்களே அப்படின்னு. உடனே பெருமாளுக்கு கோபம் வந்துதான். உடனே ஜெய விஜய், நம்ம என்ன கதையில பாக்குறோம் இதுக்கு முன்னாடின்னா, இந்த முனிகுமாரர்கள் தான் சாபம் கொடுத்தாங்க அவங்களுக்கு, நீங்க போய் பூமியில பிறக்க கடவுதுன்னு. ஆனா பாகவத புராணம் என்ன சொல்லுதுன்னா, சனகாதி முனிவருடைய குழந்தைகள் கொடுத்த அந்த சனத்குமாரர்கள் 4 பேர் கொடுத்த சாபத்தை முந்தி கொண்டு பெருமாள் கொடுத்தாராம் சாபம். ஏன்? அவருடைய காப்பாளர்களுக்கே அவர் சாபம் கொடுத்தார். ஏன்? என்னுடைய பக்தன் யாரையும் உள்ள விட மாட்டேன்னு சொல்லி அவமானப்படுத்தி அனுப்புனா அதை நான் ஒத்துக்க மாட்டேன், அது மிகப்பெரிய தவறு. என் பக்தனுக்காக எனக்காகவே வெளியே காவல் காத்து கொண்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு நான் சாபம் கொடுக்குறேன், நீங்க பூமியில போய் பிறக்க கடவுது. அது 7 பிறவியா 3 பிறவியான்னு வரும்போது நாங்க நல்லவனா இல்லாம கெட்டவனாகவே அவதாரம் எடுத்து 3 பிறவிகளில் உங்களை வந்து அடையிறோம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும், அதுக்குள்ள நான் போல. அப்ப 3 பிறவிகளா எடுக்கணும் அப்படின்னு சொல்லும் போது அதனுடைய முதல் பிறவிதான் இரண்யன், இரண்யாட்சசன். இதெல்லாம் இந்த வருஷங்கள் ஓடி நிக்குது, இந்த சம்பவங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு. 100 வருஷ கர்ப்பம், அந்த அம்மா வயிற்றுல கரு உருவாகி 100 வருஷம் முடிஞ்சுது. இட்டுன்னு போய் சிஎம்சில சேர்த்தாங்க, டெலிவரி ஆக போகுது. அப்படியாம்மா? அதெல்லாம் இந்த காலம் தான், அந்த காலத்துல அதெல்லாம் கிடையாது. எல்லாம் வீட்டுல தான் டெலிவரி. அந்த திதி தேவியினுடைய கர்ப்பத்திலிருந்து ட்வின்ஸ் 2 பேர் வரான். இப்போ ஒரு முக்கியமான பாயிண்ட், இப்போ உங்களுக்காக நோட்ஸ் எடுக்கும் போது தான் நானே கவனிக்கிறேன் அந்த விஷயம், எனக்கு கூட தெரியாது, ஆனா நீங்க கரெக்டா சொல்லிடுவீங்கன்னு நினைக்கிறேன். இரண்யன், இரண்யாட்சசன். இதுல அண்ணன் பேர் என்ன, தம்பி பேர் என்ன? அண்ணா இரண்யன் பெரியவன், வெரி குட்னா. அப்போ இரண்யாட்சசன் தம்பி. இப்ப திதியனுடைய கர்ப்பத்திலிருந்து முதல்ல வெளியே வந்தது ஆனா இரண்யன். இவர் அது எங்க ஸ்கூல்ல கூட அப்படிதான், பசங்களை கேள்வி ஒருத்தன் ஒண்ணு சொல்லுவான், கொஞ்ச நேரம் ஒருத்தன் பார்த்துட்டு அது இல்ல சார் என்ன ஒண்ணு, அந்த மாதிரி எங்க அண்ணன் இரண்யன்னாரு, இந்த அண்ணன் இரண்யாட்சசன். அவர் தெரிஞ்சு சொல்றாரு. எப்படிங்க இரண்யாட்சசன்றீங்க? முதல்ல சார் அண்ணன் இரண்யன்ட்டாரு, தம்பி இரண்யாட்சசன் சொல்லியாச்சு, முதல்ல வெளியே வந்தது அப்ப இரண்யன் தானே வரணும், இவர் இரண்யாட்சசன்றாரு. எப்படி அது? நல்லா கவனிங்க, முதல் கரு யாருங்க? இரண்யன் தான். ட்வின்ஸ் என்னும் பொழுது 2வது கரு உருவாச்சுல, அதுதானங்க மேல இருக்கும். புரியுதுங்களா, புரியலையா? முதல் கரு இரண்யன், 2வது கரு இரண்யாட்சசன், தம்பி தான் இரண்யாட்சசன், கரெக்ட். இப்ப 2வதான உருவான கருதான் மேல இருக்கும், அதனால அதுதான் முதல்ல வெளியே வரும் பூமிக்கு. அப்ப வெளியே வந்தால் முதல் ஆள் யாரு? இரண்யாட்சசன். நல்லா புரிஞ்சுங்க, எனக்கு உண்மையிலே தெரியாது, இதுக்காக படிக்கும்பொழுது கேட்கும்போது தான் நானே இதை புரிஞ்சுக்கிறேன். நான் இரண்யன் ஃபர்ஸ்ட் வந்திருப்பான், இரண்யாட்சசன் பின்னாடி வந்திருப்பான் தான் நானும் நினைச்சுட்டு இருக்கேன். ஆனா பூமியிலே முதலிலே வெளியே வந்தது தம்பியான இரண்யாட்சசன், 2வது தான் வெளியே வந்தான் அண்ணனான இரண்யன். புரியுதுங்களா? ராத்திரி 8:30 மணிக்கு 7:30 மணிக்கு சிஎஸ்கே வெர்சஸ் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் மேட்ச் சார், அதெல்லாம் விட்டுட்டு வந்து உங்களுக்கு கேட்கலான்னு வந்து உட்காந்துருக்கிறோம். இப்படி கேள்வி மேல கேள்வி கேட்டு வந்த ஜனத்தை கூட கோயிலிருந்து ஓட வைக்கிறீங்களே அப்படின்னு நினைக்கிறேன். இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும், ஒரு நல்ல விஷயங்கள் நமக்கு, எனக்கே தெரியாதுன்னு தான் சொல்றோம். அப்போ இரண்யாட்சசனும் இரண்யனும் பிறக்கிறாங்க. இதுல இரண்யன் வந்து நரசிம்ம அவதாரத்துக்கு அங்க போயிடுறாரு, இப்ப இரண்யாட்சசன் தான் இங்க வர. இவன் பிறந்த உடனே கூட சும்மா இல்லைங்க, அவன் கையில கதை எடுத்துக்கின்னு போற வரவங்களெல்லாம் துன்புறுத்துறான். ஏன்னா துஷ்ட பிள்ளைகள் பிறக்கணும்னு சாபம் ஏற்கனவே. இதுக்கு அந்த அம்மா தவம் இருந்து கசியப முனிவரை தொந்தரவு பண்ணி இந்த மாதிரி பிள்ளைங்களை பெத்தெடுக்கணும் இல்ல.
இவன் பிறந்த உடனே ஜனங்க எல்லாரும் இம்சம் கொடுக்கும். இரண்யனும் அதே தான், இவனும் அதே தான். இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தா எல்லாரையும் தொந்தரவு பண்றான். தக்க பருவம் அடைஞ்சதும் ரிஷாபானுன்ற ஒரு பெண்ணை இவனுக்கு திருமணம் செய்து வைக்கிறார்கள். குழந்தை பிள்ளை குட்டி எல்லாம் வருது. எது என்ன மாறினாலும் இவன் அடங்கலை. பொதுமக்களையும் தேவர்களையும் துன்புறுத்த ஆரம்பிக்கிறான். இந்த டைம் பிரளய காலம் வருது. பூமியும் உள்ள போய் உக்காந்தாச்சு. இப்ப பூமியை மீட்டு கொண்டு வர வேண்டும். வழியில ஒரு அரக்கன் வந்தான். நாங்க நமக்கு 8 மணிக்கு பெல் அடிக்கும் பொழுது நான் அப்படியே நிறுத்தினாது. அந்த இடத்துல வந்து அரக்கனுடைய பேரு பாகவத புராணத்துல சொல்லல. முதல்ல பேரே கிடையாது. ஒரு அரக்கன் கதையோட வந்தான். அந்த அரக்கன் தான் இரண்யாட்சசன். இப்போ இவன் வழியில எல்லாரையும் அமக்களம் பண்ணி தொந்தரவு கொடுத்து மற்றவர்களை எல்லாம் துன்புறுத்தி கொண்டு இருக்கிறான். அப்படி துன்புறுத்தி கொண்டு இருக்கும் பொழுது உன்னை அடக்கிறதுக்குனே ஒருத்தர் அவதாரம் பண்றாருன்ற விஷயத்த, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் யார் சொல்லுவாங்க புராணத்துல? உங்களுக்கு தெரியும், பேர் கரெக்டா சொல்லுவீங்க. சொல்லுங்க, கரெக்டா சொன்னீங்க. நாரதர். அவரு தான். அவர் எங்க ஒரு கிளைமேக்ஸ் வரணும், ஒரு ட்விஸ்ட் வரணும்னா அங்கதான் வருவார் நாரதர். போடுறதையும் போட்டு கொடுத்துட்டு நல்லவன் மாதிரி நடிச்சு அவன் போய் தர்மடி வாங்கணும் பெருமாள்கிட்ட, இல்லைங்களா? அந்த மாதிரி இவனை அடக்க யாரும் இல்லைன்னு உன்னை அடக்க ஒருத்தன் பிறந்திருக்கிறான்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. யாருன்னா நாராயணன். அந்த நாராயணன் எங்கன்னா அவர் இப்ப பன்றி வடிவம் எடுத்து வந்திருக்கிறாரா. பன்றியா அப்படின்னு கேவலமா சிரிக்கிறான், ஏளனமா சிரிக்கிறான் இரண்யாட்சசன். அப்ப அவர் பூமியிலிருந்து சாரி பிரளய சமுத்திரத்திலிருந்து பூமியை மீட்டு கொண்டு மேல வராரு. அப்ப இவன் குறுக்க வரான். குறுக்க வந்து அவர்கிட்ட சண்டைக்கு போறான். பெருமாள் என்ன பண்ற, அவனுடன் சண்டை எடுக்கிறார். அவன் கதையை எடுத்து பெருமாளை அடிக்க முன்னாடி வரான். தன்னுடைய இடது திருவடியால், பெருமாள் வந்து தன்னுடைய இடது கால் இருக்கு பாருங்க, திருவடி கீழே, கால் கீழ், அந்த இடது திருவடியால் அவனுடைய கதையை ஒரு உதைகிறார். அது தூரம் போய் விழுது. கொஞ்ச நேரம் சண்டை நடக்குது. அதுக்கப்புறம் தன்னுடைய சக்தியினால சூளத்தை வர வைக்கிறான் இரண்யாட்சசன். அந்த சூளத்தை தன்னுடைய சக்கரத்தை பார்க்கிறார் பெருமாள். சக்கரம் போய் சூளத்தை அடிச்சு தூசு கிளப்பிடுது. நிராயுத பாணியா நிற்கிறான். எத்தனையோ ஆயுதங்களை வர வைக்கிறான். நம்மளாம் இந்த டிவியில ராமாயணம் பார்த்தோம், பார்த்தா அம்பு விடுவாங்க, அது 1 3 மாறும், 3 6 மாறும். இந்த வித்தெல்லாம் நடக்குது. நான் அதெல்லாம் சொல்லல உங்களுக்கு. நிறைவாக என்ன பண்றார் பெருமாள், கடைசியாக தன்னுடைய வலது கையால தன்னுடைய முட்டியை உயர்த்தி ஓங்கி இடது காதுக்கு கீழே அடிக்கிறார் அவனை. அவனுடைய இடது காதுக்கு கீழே நிலத்தடு மாதிரி விழறான் இரண்யாட்சசன். அப்படியே விழுந்துனே பாக்குறான். என்னடா இது பன்றி வடிவம்னாங்க, இந்த பன்றி வடிவம் இவ்வளவு ஸ்ட்ரென்த்தா இருக்குது. அவர் வளர்ந்து நிக்கிறார் மலை அளவு. தன்னுடைய வலது கை முஷ்டியினால குத்து விடுறாரு. காது கீழே அடிக்கிறாரு, இடது காது கீழே. அப்படியே சுருண்டு விழறான். மேலையும் ஒரு அடி அடிக்கிறாரு. அவனுடைய கை கால்கள் எல்லாம் துண்டா எல்லாம் ஒரு திசையில பறக்குது. அப்படியே அவன் முகத்தை மட்டும் வச்சுட்டு அப்படியே பாக்குறான். அவன் மரண தருவாயில, அவன் இறக்குற தருவாயில கூட பெருமாள் தரிசனம் அவனுக்கு கிடைச்சது பாருங்க. அவன் யாரோ ஒரு எதிரியால இறக்கல, பெருமாளால இறக்கான். அவன் வாங்கின வந்த வரம் அது. அப்போ இதெல்லாம் பார்த்து தேவர்களும் ரிஷிகளும் வானத்திலிருந்து மும்மாறி பொழிந்தார்கள், வணங்கினார்கள். கோவிந்தா 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 என்று ஆரவாரம் செய்கிறார்கள். இரண்யாட்சசன் பூமியில விழறான். இரண்யாட்சசனுக்கு கிடைச்ச வாய்ப்பு பார், யாருக்கு கிடைக்கும் அப்படின்னு. ஆனா அங்கதான் ட்விஸ்ட். என்ன, இரண்யாட்சசனை பெருமாள் வதம் பண்ணிட்டார். வதம் பண்ணிட்டாருனால என்ன ஆச்சு, அவன் 3 பிறவை எடுக்கணும்னா சார், இப்பதானே ஒரு பிறவி முடியுது. அடுத்த பிறவில அவன் என்ன வரணும், 2வது. ஆனா கும்பகர்ணனா, இவன் கும்பகர்ணன், இரண்யன் தானா ராவணன். கும்பகர்ணனா அடுத்த பிறவிக்கு போனோம். அவரு வேலை முடிஞ்சுன்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி போறாரு. அப்ப வைகுந்தம் போய் சேர்றாரு. வைகுந்தம் சேர்ந்து அடுத்த பிறகு, அது அடுத்த அவதாரத்தில் நம்ம பார்க்கணும். அப்படி இரண்யாட்சசனை பெருமாள் வதம் செய்து முடிக்கிறார். வதம் செய்து முடித்த பிறகு பூமி பிராட்டியை எடுத்துக்கொண்டு பூமிக்கு மேல வந்து, பூமி அதாவது பூமிக்கு மேலனா தரைக்கு மேல வந்து நிலை நிறுத்திட்டு பெருமாள் ஓய்வெடுத்தார். வராக பெருமாள் ஓய்வெடுத்த இடம் நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது. ஆனா அது 108 திவ்ய தேசத்துல இல்ல. யார் சொல்றீங்க சொல்லுங்க. அருமை. யார் நான் சொன்னதே? ஸ்ரீமூஷ்ணம். அதை சார் சொல்லிட்டாரு பாருங்க. ஸ்ரீமூஷ்ணம் அருமையான கோயிலாம். நான் இன்னும் போல. இந்த ஆன்மீக சுற்றுலா இட்டுன்னு போற மதி சாரு மொத்தத்தையும் காட்டிட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன். இட்டுன்னு போயிட்டீங்களா சார்?
இது பாருங்க, பக்கத்துல இருந்து 2 முறை வந்துட்டோன்றாரு. நமக்கு இன்னும் 1 முறை கூட காணும். அது பெருமாள் மனசு வச்சாதான், நம்ம சொல்லிக்கினே இருந்தாலும் வேலைக்கு ஆகாது. இப்ப நம்ம ஹரிபாஸ்கர் சார், நம்ம சக்ரா பக்தி சேனல், அவர் கூட இப்பதான் நேத்து தான் திரும்பி வந்தார். காசி கயாலாம் ட்ரிப் போயிட்டு ஆன்மீக சுற்றுலா போயிட்டு இப்பதான் வந்தார் அவரும். இந்த மாதிரி நண்பர்களை பெரியவங்களெல்லாம் பார்க்கும்போது அந்த புண்ணியம். எந்த பெருமாள் கோயில்ல மதி சார் டூர் கூட்டு போனாலும் அந்த பெருமாள் கோயில்ல இருந்து ஒரு போன் அடிப்பார் விநாயகமூர்த்தி. நான் ஸ்கூல்ல பாடம் எடுத்துன்னு இருப்பேன், போன் வரும் 11 மணிக்கு. ஐயா, இந்த திவ்ய தேசத்துல இருக்கிறேன், பெருமாளை கும்பிட்டே இருக்கிறேன், கோவிந்தா கோவிந்தான்னு போன்லயே. பையன் என்ன ஒரு மாதிரி பார்ப்பான் ஸ்கூல்ல. ஆமா, அவன் கிளாஸ் கோவிந்தா தான்றார் சார். அப்படிலாம் இல்லை, அப்படிலாம் இருக்க முடியாது ஐயா. எங்க பெரிய ஐயா பொன்ரங்க ஐயா அவர்கள் வந்திருக்கிறார், மூத்த தலைமை ஆசிரியர். நான் இப்பதான் அவரை பார்க்குறேன். நன்றிங்க ஐயா, வாங்க. அவருடைய காலத்திலலாம் இந்த மாதிரி நாங்கள்லாம் பணி செய்திருக்கிறோம். ஓய்வு பெற்றாலும் இப்போ வள்ளலார் பேரவையில் இணைஞ்சு மிக சிறப்பாக தன்னுடைய பணியினை செய்து கொண்டிருக்கிறார். ஐயா அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். அப்போ ஸ்ரீமுஷ்ணன்னு சொன்னார் சாரு. அந்த ஸ்ரீமுஷ்ணத்துல தான் இவர் போய் ஓய்வு எடுத்த இடம் ஆசுவாசப்படுத்திக்கிறார் தன்னை. அப்படி ஸ்ரீமுஷ்ணத்துல போய் தன்னுடைய ஓய்வை அனுபவித்த இடம் நம்ம தமிழ்நாட்டில் இருக்குன்றது நமக்கு ஒரு பெருமை ஆச்சுங்களா. இப்போ வராக பெருமாள் இவரை வதம் பண்ணி, இரண்யாட்சசனை வதம் பண்ணி முடிச்சிட்டாரு. இப்ப இரண்யாட்சசனை வதம் செய்து முடித்த பிறகு அந்த இரண்யாட்சசனை வதம் செய்யும் பொழுது அவருடைய மேனி எப்படி இருந்ததுன்னா யக்ஞ திருமேனி அப்படின்னு சுகபிரம்ம சொல்ற. சுகபிரம்மன்றது நீட்டா சொல்லுவாங்க, ஷார்ட்டா சொல்லணும். இப்போ விநாயகமூர்த்தி ஐயான்னா விநாயகன்னு கூப்பிடலாம், விநாயகன் கூப்பிடுவான். அவங்க வீட்டுல அவங்க அம்மா என்ன கூப்பிடுறாங்கன்னு தெரியல, எனக்கு தெரியல எப்படி ஷார்ட்டா கூப்பிடுறாங்க. சுகபிரம்மத்தை சுகர்ன்னு சொல்லுவாங்க. சுகர்ன்னு சொல்றதுக்கு பயமாகுது. நான் சுகர்னா எல்லாருக்கும் தான் சார் இருக்குதுன்னு நீங்க. அதனால சுகபிரம்மம் என்ன சொல்றாரு, யாக திருமேனியாவே இருக்குதான் பெருமாளுடைய திருமேனி. நிறைய ஓமைகள்லாம் குறிச்சுன்னு வந்துக்கிறாங்க, சொல்றதுக்கு நேரம் இல்லை. பெருமாளுடைய வராக அவதாரத்தினுடைய அவர் எடுத்த அந்த அவதாரத்தில் அவர் உடலானது எப்படி இருக்குன்னா, கண்ணு ஒரு யாகத்தில் வரக்கூடிய ஒரு பொருளாகும். மூக்கு வந்து அந்த கரண்டி, நம்ம நெய் எடுத்து ஊற்றுவாங்க பாருங்க ஆகுதியில, மூக்கு கரண்டி மாதிரியும், வயிறு வந்து அந்த இடப்பாத்திரம் சொல்றாங்க. நிறைய இருக்குது லிஸ்ட். அப்படி யாக திருமேனியாவா இருக்காராம். அதனாலதான் இந்த வராக அவதாரத்துக்கு முதல்ல நான் சொன்னேன், யாகங்கள் அதிகம் பூமியில நடக்கணும்னு பெருமாள் சொன்னார்னு. அதனால அவங்கவுங்க வீட்டுல முடிஞ்ச வரையில ஏதாவது ஒரு ஓமம், ஒரு சுதர்சன ஓமோ, ஒரு கணபதி ஓமோ, நவகிரகம் ஏதாவது ஒண்ணு பண்ணுங்க. எப்ப டைம் கிடைக்குதோ, நம்ம பொருளாதார சூழ்நிலை வசதிகள் எல்லாத்தையும் பார்த்து பண்ணணும். அப்படி யாகம் பண்ணணுமோ அது மிக மிக முக்கியம், நல்லது. யாகங்கள் இருந்தாலே பூமி பிராட்டி மகிழ்ச்சி அடைவாளாம். ஏன்னா நம்ம பண்ணாத அக்கிரமம் இல்லை, செருப்பு போட்டு மெரிக்கிறோம், ஷூவை போட்டு மெரிக்கிறோம், பல அக்கிரமங்கள் செஞ்சு பூமியை மாசுபடுத்துறோம். இந்த யாகங்கள் செய்யும் போது பூமி பிராட்டி குளிர்வாளாம். இது வராக அவதாரத்துல மிக முக்கியமான கருத்து. அப்படிப்பட்ட இந்த வராக அவதாரம் இது இப்ப முடியுது. ஆனா என்ன விஷயம்னு பாத்தீங்கன்னா, இதுல ஒரு சில பாயிண்ட்ஸ் இருக்கு. வராக அவதாரத்தோட பெருமை மட்டும் ஒரு 4-5 பாயிண்ட் மட்டும் சொல்லி நான் முடிச்சிடுறேன். நான் ஒரு 10 நிமிஷம் எடுத்துக்கலாமா சார்? நிறைய ஸ்கிப் பண்ணிட்டேன் நான். இப்போ 2 விஷயம் சொல்றேன் பாருங்க. ஃபைனலா வந்து இந்த வராக அவதாரத்தை கேட்ட உங்களுக்கு என்ன பலன் சொல்ல போறேன். அதுக்கு முன்னாடி நம்ம திருப்பதிக்கு போறோம், ஏறுகுண்டலவாடா வெங்கட்ரமணா கோவிந்தா கோவிந்தான்னு போறோம். அங்க யார் மெயின் சுவிட்ச்? எந்த பெருமாள் மெயினுங்க? அங்க வராகசாமி. அருமையா சொன்னீங்க. நம்ம எங்க போய் பாக்குறோம்? இவர்கிட்ட போறதுக்கே 300 ரூபாய் டிக்கெட்டா, 30,000 ரூபாய் டிக்கெட்டா, 10,000 டிக்கெட்டா, 1000 ரூபாய் டிக்கெட்டா, எது கிடைக்குது? அந்த 300 ரூபாய் டிக்கெட்டாக்கு கண்ணை திறந்துன்னு அப்படியே உக்காந்துக்கிற டக்குன்னு க்ளோஸ் ஆகி போகுது. 3 மாசத்துக்கு முன்னாடி 4 மாசத்துக்கு முன்னாடி புக் பண்ணோம், கஷ்டப்பட்டு இருக்கிறோம். அப்படிப்பட்ட அந்த திருப்பதியில உண்மையிலே ஓனர் யாருன்னு பார்த்தா வராக பெருமாள். அவரை மொள்ள அப்படி ஓரங்கட்டு நம்ம சீனிவாச பெருமாள் ஜம்முன்னு நிக்கிறாரு. அவர்கிட்டதான் கூட்டம் குவியுது. உலகத்திலே மிக பிரம்மாண்டமான சூப்பர் ஸ்டார் யாரு? அவர் தான். கொட்டு கொட்டுன்னு கொட்டுது, உண்டி மாறிக்கினே இருக்குது, பார்த்துனே இருக்கிறீங்க நீங்க. அப்படிப்பட்ட பெருமாள். அப்ப திருப்பதியில மெயினா இருக்கக்கூடியது வராகசாமி தான். ஆனா நம்ம இப்ப இதை மெயினா கொண்டாடுறோம். இப்ப 2 திவ்ய தேசங்கள் பத்தி சொல்ல போறேன். வராக பெருமாள் ஒண்ணு நம்ம காஞ்சிபுரத்திலேயே இருக்கு. காஞ்சிபுரத்துல எங்க நம்ம ஏற்கனவே சொல்லிக்கிறேன் நான் சில உபன்யாசங்கள்ல.
காஞ்சிபுரத்துல எங்க இருக்கு சார் வராக பெருமாள்? நீங்க போயிருப்பீங்க கண்டிப்பா அந்த கோயிலுக்கு, ஆனா உங்களுக்கு தெரியல. சொல்றேன், அடுத்த வாட்டி காஞ்சிபுரம் போகும்போது அந்த பெருமாள் எங்க இருக்காரு நீங்க பார்க்கலாம். காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோயில் போயிருக்கீங்களா? வந்துட்டார் பாருங்க அண்ணன். காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோயிலுக்கு பின்னாடி கர்ப்ப கிரகத்துக்கு வலப்புறம் வரும், இப்படி வருங்க. நீங்க கோயிலை சுத்திக்கின்னு இப்படி பின்னாடி வரும்பொழுது பாத்தீங்கன்னா ஆதிவராக பெருமாள் சின்னதா இருக்கும் விக்கிரகம். அது நீங்க சந்து வழியா தான் பார்க்கணும், சின்ன ஜன்னல் வழியா தான் தெரியும், உள்ள விட மாட்டாங்க உங்களை. இது 108ல ஒண்ணுங்க. 108 திவ்ய தேசத்துல ஒரு பெருமாள் காமாட்சி அம்மன் கோயில் கருவறைக்குள்ள இருக்கிற ஒண்ணு. 2 நம்ம சென்னை டு மகாபலிபுரம் ரோட்ல பாத்தீங்கன்னா இந்த கோயில் உங்களுக்கு கண்டிப்பா தெரியும், திருவிட விந்தைன்னு சொல்லுவாங்க. நித்திய கல்யாண பெருமாள், கல்யாணத்துக்காக நிறைய பேர் வேண்டிட்டு போவாங்க, நம்ம குழந்தைகளுக்கு திருமணம் நடக்கணும், நித்திய கல்யாண பெருமாள். ஆனா நித்திய கல்யாண பெருமாள் நம்ம சொல்லிட்டு இருக்கோம், அங்க இருக்கக்கூடிய பெருமாள் ஸ்ரீ லக்ஷ்மி வராகர், வராக பெருமாள் தான் அங்க மெயின். அதுவும் 108 திவ்ய தேசங்கள்ல ஒண்ணு. இப்படி இருக்கு ஆச்சுங்களா. இப்ப முக்கியமான இன்ட்ரெஸ்டான இந்த 20ஆம் நூற்றாண்டுல நடந்த ஒரு சம்பவத்தை சொல்றேன். சென்னையில போக் ரோடு இருக்கு, தெரியும், மெட்ராஸ் போனவங்க வந்தவங்களுக்குலாம். சென்னை போக் ரோட்ல ஒரு மிகப்பெரிய மாளிகை மாதிரி பெரிய வீடு பேலஸ் விற்பனைக்கு வருது. நான் சொல்றது 50கள் காலகட்டம், 1940 50கள் காலகட்டம். அந்த டைம் அது விற்பனைக்கு வரும்போது 2 சினிமா நடிகர்கள், அதுல ஒருத்தர் வந்து டாப்ல இருக்கிறார், ஒருத்தர் அப்பதான் அப்கமிங் முன்னாடி வந்துட்டு இருக்கார். சினிமால கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து வர்றார், ஒருத்தர் ஹீரோவா ஆயிட்டார். இந்த வீடு விற்பனைக்கு வருது, மிகப்பெரிய வீடு, அரண்மனை மாதிரி இருக்கு, போக் ரோட்லயே அதான் பெருசு. அப்ப விலைக்கு வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு கேட்கறாங்க புரோக்கர்ஸ். கேட்கும்போது இந்த வீடு யாருது என்ன அந்த பூர்வீகத்தை விசாரிக்கும் போது இதை வச்சிருந்த ஒரு பேர் வராகமூர்த்தின்னு ஏதோ சொல்றாங்க பேர். நான் பேரே நல்லா இல்லை, இந்த வராகன்ற பேரே நிறைய பேருக்கு பிடிக்கல, வராகமூர்த்தின்னு ஏதோ சொல்றாங்க பேர், இந்த வீட்டு உரிமையாளருடைய பேர். அந்த டாப்ல இருக்கிற நடிகர் என்ன பண்றாரு, எனக்கு இது வேணாம் அப்படின்னு. இந்த வளர்ந்து கொண்டு இருக்கிறாரு பாருங்க அந்த நடிகர் என்ன பண்றாரு, நான் வாங்கிக்கிறேன்ற. வாங்கினார் அந்த வீட்டை, அந்த வராகமூர்த்தி என்ற உரிமையாளர் வைத்திருந்த அந்த வீட்டை வாங்கினார் ஒருத்தர், ஹீரோவா அப்பதான் வந்திருக்கிறாரு. அவரு டாப்புக்கு போயிடுறாரு, டாப்ல இருந்தவர் கீழே வந்துட்டார். அந்த வீட்டை வேணான்னு சொன்ன நடிகர் ஜெமினி கணேசன், வீட்டை வாங்கின நடிகர் திலகம் சிவாஜி கணேசன். இது ரெக்கார்டு. எதை எடுத்துன்னு போய் வராக அவதாரத்துக்கு மிக்ஸ் பண்றாங்க பாருங்க. அப்ப அந்த வராகன்ற பேர் நம்ம குழந்தைங்களுக்கு வைக்கணும், அதையும் சொல்றாங்க. நம்ம ஷோவை தான் வைக்கிறோம் இப்பெல்லாம் பேர், ஆனா வராகன் பூவராகன் இருக்கும், பூவராக பெருமாள் கேள்விப்பட்டிருக்கோம். அப்ப அந்த வராகன் அப்படின்ற பேரு மிக மிக முக்கியம். ஏன்னா அந்த வராகன்ற பேர்ல தான் வந்து நம்ம சேர சோழ பாண்டியர் ராஜா காலத்துல பாத்தீங்கன்னா திருவிளையாடல் கூற வருமே, 1 வராகன் 2 வராகன் 1000 கட்டி வராகன் வருதா இல்லையானா? வருது பாருங்க. எந்த ஒரு பெருமாளுக்கும் நாணயத்துக்கு காசுக்கு பேர் வச்சதா இதுல சரித்திரமே கிடையாது, வராக அவதாரத்தை தவிர. இப்படி வராக பெருமாளுக்கு நிறைய விஷயங்கள் நிறைய இருக்குது, நிறைய சொல்லிட்டே போகலாம். இருந்தாலும் இந்த முக்கியமான விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம ஃபைனலாக வந்து இந்த வராக பெருமாளுடைய சரித்திரத்தை கேட்கறதுனால நமக்கு என்ன நன்மை அப்படின்னு பார்க்க போகிறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, வராக சரித்திரத்தை காதால் கேட்டவர்கள் யாருங்க? நம்மெல்லாம். வாயால சொன்னது அடியேன். இது 2 தான் இதுக்கு முன்னாடி மீதி சரித்திரங்கள்ல சொல்லுவாங்க. இதுல கூடுதலா ஒண்ணு இவரை மாதிரி மதிசார் மாதிரி ஆளுங்களுக்கு கூடுதலா ஒண்ணு சொல்லியிருக்கிறாங்க. என்ன? வராக பெருமாள் வராக சரித்திரத்தை காதால் கேட்பவர்களுக்கும் அதை சொல்பவர்களுக்கும் அதை சொல்ல வச்சவங்களுக்கும் யாரு? தர்மரட்சண சமிதி, ஐயப்ப பக்த சேவா சங்கம், இவங்க எல்லாம். இப்ப இதுல மைக் வச்சாரு பாருங்க அண்ணன், அவர் உட்பட. கேமரா வச்சார் பாருங்க ஹரிபாஸ்கர் சார், அவர் உட்பட. இங்க வந்திருக்கிற எல்லாருக்கும் ஆரோக்கியம், தேகபலம், நீண்ட ஆயுள், நிறை செல்வம் இதெல்லாம் கிடைக்கும். இந்த தமிழ் வருஷ பிறப்பன்னைக்கு இதெல்லாம் நீங்க புண்ணியத்தை மூட்டை கட்டி சேர்த்துன்னு போறீங்க. வரும்போது எம்டியா வந்தீங்க, இப்ப உங்க பேக் எல்லாம் ஃபுல் ஆகி போகுது. தேகபலம், ஆரோக்கியம், நீண்ட ஆயுள், நிறை செல்வம் கிடைக்குது. எல்லாத்துக்கும் மேல
நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ எவ்வளவு பாவம் செஞ்சிருப்போம். நம்முடைய சகல விதமான பாவங்களும் வராக சரித்திரம் கேட்பதனால நம்மை விட்டு நீங்கும் அப்படின்ற ஒரு பலனும் சொல்லியிருக்கு. அப்ப வராக சரித்திரம் கேட்கறதுல எவ்வளவு பலன் பாருங்க. அப்ப இந்த பலன் எல்லாம் நமக்கு கிடைக்கும். அப்போ நீண்ட ஆயுள், நிறை செல்வம், நல்ல மனநலம், உடல் நலம், ஆரோக்கியம் எல்லாமே கிடைக்குது. நாம் செய்த தெரிஞ்சோ தெரியாமலே செய்த பாவங்கள் எல்லாமே நம்மை விட்டு நீங்கும், புகழ் கிடைக்கும், வலிமை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இந்த வராக சரித்திரத்தை கேட்பவர்களுக்கு சொல்றாங்க. இதுல மிக 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 முக்கியமான பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொருவரும் அவருடைய வயோதிக காலத்துல சாமியெல்லாம் மறந்துடுவாங்களாம். படுக்கையில படுத்துட்டு இருக்கிறாங்க, பாவம் நினைவே இருக்காது, நனவு தப்பிட்டு இருக்கோம். அப்படி நனவு தப்பி இருக்கும் பொழுது பெருமாளை பத்திய யோசனையே அவங்களுக்கு இருக்காது. பெருமாள் இல்ல, எந்த கடவுளை பத்தியுமே யோசனை இருக்காது. அந்த நேரத்துல அவன் என்ன நினைக்கலனா கூட பரவாயில்ல, என்னைக்கோ ஒரு நாள் என்ன சொல்லி நினைச்சானா, இந்த வராக பெருமாளை ஒரு நாள் நினைச்சானா, ஒரு நிமிஷம் நினைச்சானா, வராக சரித்திரத்தை ஒரு நாள் கேட்டானா, அவன் கடைசி காலத்துல என்ன நினைக்கலனாலும் பரவாயில்ல, அவனுக்கு டைரக்டா வைகுண்ட பிராப்தத்தை நான் அருளுவேன்றத வராக சரம ஸ்லோகம்னு சொல்லியே பெருமாள் சொல்ற. கிருஷ்ண சரம ஸ்லோகம் பகவத்கீதையில வருது, ராம சரம ஸ்லோகம் விபீஷ்ண சரணாகதியில வருது, வராக சரம ஸ்லோகம் இதுல வருது. ஆகவே வராக பெருமாளை நம்ம நினைக்கும் பொழுது, அவரை வணங்கும் பொழுது, இன்னைக்குன்னு இல்லை என்னைக்கு இருந்தாலும் சரி அவர் நம்மை காப்பாற்றுவார் என்ற ஒரு நல்ல நம்பிக்கையோடு இந்த ஆன்மீக சிறப்பு சொற்பொழிவை நான் இந்த அளவில் நிறுத்தலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். இவ்வளவு நேரம் பொறுமையா இதை கேட்டுக்கொண்டிருந்த பக்தர்கள் உங்கள் அனைவருக்கும் ஸ்ரீ வராக பெருமாளும் நம்முடைய ஸ்ரீ சுந்தரவள்ளி சௌந்தரவள்ளி சமேத ஸ்ரீ சுந்தரவரதராஜ பெருமாளுடைய அருளாசிகளும் கருணையும் நிறைய கிடைக்க பெற்று இந்த பராபவ ஆண்டு தமிழ் வருஷத்திலே நீங்கள் எல்லா நலமும், நல்ல வளமும், நல்ல மனநலமும், உடல் நலம் பெற்று பல்லாண்டு வாழ வேண்டும் என்று வேண்டி இந்த நிகழ்ச்சியை அருமையாக ஏற்பாடு செய்த தர்மரட்ன சமிதி அவர்களுக்கும், இந்த மைக் அமைத்து கொடுத்த அண்ணன் செந்தாமரை அவர்களுக்கும், நம்ம மதிசார் அவர்களுக்கும், திருக்கோயிலுடைய பட்டாச்சாரியார் பெருமக்களுக்கும், இதை பதிவு செய்து கொண்டிருக்கும் அருமை சகோதரர் திரு ஹரிபாஸ்கர் சக்ரா பக்தி சேனல் அவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை சொல்லி, நல்ல வளமும் மனநலமும் உடல் நலம் பெற்று பல்லாண்டு வாழ வேண்டும் என்று சொல்லி இந்த அளவிலே நிறைவு செய்கிறேன். ஜெய் ஸ்ரீமன் நாராயணா. நன்றி, வணக்கம். கைகரவே ஆழியுள் புக்கு முகர்ந்து கொடு ஆர்த்தேரி ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து பாழியம் தோளுடை பத்மநாபன் கையில் ஆழிபோல் மின்னி மலம்புரி போல் நின்றதிர்ந்து தாழாதே சார்ந்தம் உதைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோர் எம்பாவாய். ஸ்ரீ ஆண்டாள் ஜீயர் திருவடிகளே சரணம். ஜெய் ஸ்ரீமன் நாராயணா. நன்றி, வணக்கம்.